Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். அரியலூர் ரயில் நிலையத்திலிருந்து பயணி ஒருவரிடம் 77 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவேந்திரன். ரேவேந்திரன், வணக்கம். இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அந்த பணத்தை யார் எடுத்துட்டு வந்தது, அவர் குறித்த விவரம் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது அரியலூர் ரயில் நிலையத்தில் பயணி ஒருவரிடம் 77 லட்சத்து ரூபாய் ஹவாலா பணமானது திருச்சி வருமான வரித்துறை அலுவலர்கள் பிடிபட்ட நிலையில் நபரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். அரியலூர் ரயில் நிலையத்தில் இரவு திருச்சி நோக்கி சென்ற ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து இறங்கிய பயணிகளிடம் ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது பயணி ஒருவரின் கையில் இருந்த பையை போலீசார் சோதனை செய்த போது அந்த பையில் ரூபாய் 500 நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்துள்ளது. இதனையடுத்து ரயில்வே போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவன் பணம் எடுத்து வந்ததற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை, அவரிடம் சுமார் 75 லட்சத்திற்கு மேல் பணம் இருந்ததால் ரயில்வே போலீசார் உடனடியாக திருச்சி வருமான வரித்துறை அலுவலர்களுக்கு தகவல் அளித்தனர். அந்த நபரிடம் ரயில்வே போலீஸ் விசாரணை மேற்கொண்ட போது அவர் பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்று கூறியுள்ளார். மேலும் தான் சோளம் வியாபாரம் செய்து வருவதாகவும் சோளம் விற்ற பணத்தை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கான ஆவணங்கள் எதுவும் அவரிடம் இல்லை. இதனையடுத்து திருச்சி வருமான வரித்துறை துணை இணை இயக்குனர் ஸ்வேதா தலைமையிலான அலுவலர்கள் அரியலூர் ரயில்வே காவல் நிலையத்தில் வந்து பிடிபட்ட வினோத்திடம் விசாரணை மேற்கொண்டனர். வினோத்திடம் அவர்கள் நடத்திய விசாரணையில் ஹவாலா பண பரிமாற்றத்திற்கு இந்த பணம் கொண்டு வரப்பட்டது என்பது விசாரணைக்கு பிறகு தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் வினோத் மீது ஹவாலா பண பரிமாற்ற வழக்கு பதிவு செய்து அவரையும் பறிமுதல் செய்யப்பட்ட 77,11,640 ரூபாய் பணமும் கைப்பற்றி திருச்சி வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரேவேந்திரன். Taste the Daily.